இந்த உயரமான இடத்துல வசிக்கிறாங்கள்ல, மலைகளில் வசிக்கிறாங்கள்ல, அவங்களுக்கு வந்து ரொம்ப தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். ரொம்ப உயரமான இடத்துல இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து அது ஒரு திறமை தான். ஒரு மலைகளில் வாழ்வது என்பது திறமை தான். சமவெளியில் வசிப்பதை விட மலைப்பகுதிகளில் வசிக்கிறாங்கள்ல, அவங்களுக்கு ரொம்ப திறமை அதிகம், தைரியம் அதிகம். சமவெளியில் வாழ்கிற மக்களுக்கு தைரியம் வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை. ஒரு மலைகளில் வசிக்கிற மக்களுக்கு இருக்கிற அந்த தைரியம் சமவெளியில் வாழ்கிற மக்களுக்கு தேவையில்லை. ஏன்னா உயரமான இடத்துல இருக்கிறவங்க யாரும் மலைகளில் இருப்பவங்க தான். அங்கே வந்து என்ன இருக்கும், இந்த சிங்கம், புலி, கரடி, இந்த ஆபத்துகள் அங்கே அதிகமாக இருக்கும். காட்டெருமைகள், இந்த ஆபத்துலாம் அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் எதிர்கொண்டு அவங்க அங்கே வாழ்வாங்க. அதையெல்லாம் பார்த்துக்கலாம், வந்தால் பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியம் அவங்ககிட்ட இருக்கும். அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கவே இருக்குது. கொஞ்சம் கூட நம்மளால் அவங்களோட தைரியத்தை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. மலைகளில் வசிக்கிற மக்கள் இருக்காங்களே, இப்போ ஊட்டியில், கொடைக்கானலில் வசிக்கிற மக்கள்லாம் இருக்கலாம், அவங்களோட தைரியத்தை நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. உயரமான இடத்துக்கு போனாலே இப்போ ஒருத்தர் ரொம்ப உயரமான இடத்துக்கு போயிட்டாரு, அதாவது ரொம்ப பதவியில் உயர்ந்துட்டார், பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டார். உயர்வு அப்படின்னாலே, உயரம் என்றாலே என்ன அர்த்தம்? எல்லா வகையிலும் அவர்கள் உயரம் தான். ஆக உயரமான இடத்தில் வசித்து விட்டாலே அதுவே ஒரு உயர்வு தான். ஒரு மலைகளில் வசிக்கிறாங்கள்ல, அதுவே ஒரு உயர்வு தான். நீங்கள் ஒரு நல்லா படித்து ரொம்ப உயர்ந்துட்டார் வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்கிறோம். அப்போது அதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டாருன்னா அவர் வந்து ரொம்ப திறமையானவர், ரொம்ப மதிப்பு நிறைந்தவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. நல்லா படித்து ஒருத்தர் நல்ல வேலை பார்க்குறாரு, நல்ல புகழை பெறுகிறார் அப்படின்னா அவர் உயர்ந்து விட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி மலைகளில் வசிக்கிறாங்கள்ல, உயரமான இடத்தில் வசிக்கிறாங்க பாருங்கள், அவங்க வந்து தைரியம் அதிகமானவர்களாக இருப்பார்கள். அப்புறம் வந்து மற்றவங்கள விட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், தைரியம் அதிகமாக இருக்கும், மதிப்பு நிறைந்தவர்களாக தங்களை உணர்வார்கள். ஏன்னா மேலேருந்து கீழே பார்க்குறாங்க. அவங்கள நம்ம அண்ணாந்து தான் பார்க்குறோம். ஒரு கொடைக்கானலில் மலையெல்லாம் வசிக்கிறவங்கள பார்க்கும்போது நம்ம அண்ணாந்து தான் அவங்கள பார்க்குறோம், மேலே அப்படி பார்க்குறோம், வியந்து பார்க்குறோம். ஆனால் அவங்க நம்மளை கீழே பார்க்குறாங்க. நம்மளை வந்து அவங்க கீழே தான், சமவெளியில் வாழ்கிற மக்களே அவங்க கீழே தான் பார்ப்பாங்க. ஆக வந்து ஒரு மலைகளில் வாழ்கிற மக்களுடைய மனப்பான்மையே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சமவெளிகளில் வாழ்கிற மக்களுடைய மனப்பான்மையிலிருந்து முற்றிலும் முரணாக இருக்கும். மலைகளில் வசிக்கிற மக்களின் மனப்பான்மை வேறாக இருக்கும். ஒரு சமவெளிகளில் வாழ்கிற மக்களின் மனப்பான்மை முற்றிலும் முரணாக இருக்கும். சாதாரணமான மனநிலை, ஒரு இயல்பான மனநிலை தான் சமவெளிகளில் வாழ்கிற மக்கள். அவர்களுடைய மனநிலை என்பது ரொம்ப சாதாரணமானது, ரொம்ப இயல்பானது. ஆனால் அந்த மலைகளில் வசிக்கிறாங்க பாருங்கள், அவங்க ரொம்ப தைரியமானவங்க, தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள், ரொம்ப ஒரு உயர்வான மனப்பான்மை கூட அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு மலைகளில் வாழ்கிற மக்களுடைய மனப்பான்மை முற்றிலும் சமவெளிகளில் வாழ்கிற மக்களுடைய மனப்பான்மையிலிருந்து முற்றிலும் முரண்பாடான ஒரு மனப்பான்மை, முரணான ஒரு மனப்பான்மை அவங்ககிட்ட இருக்கும். ஒரு நல்ல மனப்பான்மையே இருக்கும். அதனால் இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் ஒரு மலைகளில் வசிப்பதை விட சமவெளிகளில் வசிப்பதே ரொம்ப புத்திசாலித்தனமானது, அப்படி ரொம்ப எளிதானது. ஏன்னா மலைகளில் வசிக்கிறது ஒரு நாள் வசிக்கிறதுக்கு இனிமையாக இருக்கும், 2 நாள் வசிக்கலாம், அந்த குளிர் எல்லாம் நமக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வந்து தொடர்ந்து அங்கே வசிப்பது என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வேண்டுமானால் அது வந்து சமாளிச்சிடலாம். ஏன்னா இப்போ வந்து ஹீட்டர்லாம் வந்துருச்சு, சூடு பண்ணுறதுக்கு வெந்நீர் வந்து கரண்டில் சூடு பண்ணலாம் எளிதாக. அதனால் நல்ல ஆடைகள், போர்வை எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம மலைப்பகுதிகளில் வசிப்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு எளிதானதாக மாற்றப்பட்டு இருக்கலாம். ஆனால் இன்னும் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மலைகளில் வசிப்பது மிகவும் போராட்டம் மிகுந்தது. மலைகளில் சமவெளியே இருக்காது, அங்கெல்லாம் விளையாடுவது என்பது கூட விளையாட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிப்பாங்க. ஒரு மலைகளில் விளையாடுற மாதிரி விளையாட்டை மாற்றிப்பாங்க. வயசானவங்க ஒரு மேடான பகுதிகளில் ஏறிக்கொள்ள மாட்டார்கள். ரொம்ப முதுமை அடைந்து விட்ட பிறகு ஒரு வயசானவங்களால், ஏன்னா மலைகளில் அங்கே இருக்கிற அமைப்பிடமே எப்படி இருக்கும்னா பள்ளத்தை நோக்கி போகும், அப்படி மேட்டை நோக்கி போகும், அப்படி இறங்கும், ஏறும், இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது வந்து வயசானவங்களால் ஏற முடியாது. அதே நேரத்தில் வந்து இளமையாக இருப்பவர்களுக்கு நல்ல உடல் வலிமையும் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இறங்குவாங்க, அவங்களுடைய அந்த சாலைகளே பார்த்திங்கன்னா இறக்கமாக இருக்கும், அப்புறம் ஏற்றமாக இருக்கும். அப்போ ஏறுகிற இடத்தில் அவங்க இன்னும் உடல் வலிமையோடு ஏறினால்தான் அவர்களால் ஏற முடியும். அப்போ அதுவே அவங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி மாதிரி இருக்கும்.
இருப்பினும் மலைகளில் வசிப்பதை தவிர்த்துவிட்டு சமவெளிகளில் வசிப்பது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா மலைகளில் வசிப்பது ஆபத்து நிறைந்தது. அங்கே வந்து சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் கூட இருக்கும். அதனால் வந்து மலைகளில் வசிப்பதால் ஒரு நல்ல மனப்பான்மையும் ஏற்படும், மிக மோசமான மனப்பான்மையும் ஏற்படும். எப்படின்னாக்கா, ஒரு சமவெளிகளில் இருக்கிற மக்கள் தான் ஒரு மரண பயமே இருக்காது அவங்களுக்கு. சிங்கம் கடிச்சிடும், சிங்கம் புலி நம்மை வேட்டையாடி விடும் என்கிற பயமே இல்லாமல் இருப்பாங்க. காட்டெருமை நம்மளை முட்டிவிடும் என்கிற பயமே இல்லாமல் யார் இருப்பாங்கன்னா அந்த சமவெளிகளில் வசிக்கிற மக்கள். அதே நேரத்தில் இந்த மாதிரி மலைகளில் வசிக்கிற மக்கள் எப்போதும் அவங்களுடைய கவனம் எங்கே இருக்கும் அப்படின்னா, எங்கேயாவது அந்த புதர்களிலிருந்து சிங்கம் வந்து விடுமா, காட்டெருமை வந்து விடுமா, கரடி வந்து விடுமா, கரடி வந்து நமது கண்ணை பிடுங்கி விடுமா அப்படிங்கிற அந்த பயத்திலே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த மலைகளில் வாழ்கிற மக்கள் எப்பவும் பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த சிங்கத்தை பற்றி, காட்டெருமையை பற்றி பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுடைய சிந்தனை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்து மலைகளில் வசிப்பதை தவிர்ப்பது தான் சிறந்தது. சமவெளிகளில் இருக்க வேண்டும். அப்போ தான் மனுஷங்களை பற்றி சிந்திப்பாங்க. சமவெளிகளில் வாழ்ந்தால் தான் மனுஷங்களை பற்றி சிந்திப்பாங்க. மலைகளில் வசித்தால் நீங்கள் வந்து மனுஷங்களை பற்றி சிந்திப்பதை விட, மனுஷங்களை பற்றின அறிவு அவங்களுக்கு இருப்பதை விட இந்த மிருகங்களை பற்றின அறிவு தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மலைகளில் வசிக்கிற மக்கள். காட்டெருமை வந்து கேட்டால் சொல்லுவாங்க, காட்டெருமெல்லாம் நீங்கள் பேசாமல் போயிடணும், அப்போ தான் அது உங்களை ஒன்றும் பண்ணாது, நீங்கள் பயந்தீங்கன்னா அது உங்களை முட்டிடும். கரடி வந்ததுன்னா கூட நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போங்க, அது உங்களை பண்ணாது, எதுவும் பண்ணாது. யானை வந்துச்சுன்னா கூட நீங்கள் பாட்டுக்கு பயப்படாதீங்க, அது உங்களை விரட்டும் அப்புறம். அதனால் இந்த மலைகளில் வசிக்கிற மக்கள் எப்போவும் வந்து இந்த மிருகங்களோட குணங்கள் என்ன, அவைகளிடம் எப்படி நடந்து கொண்டால் அவைகளிடமிருந்து தப்பிக்கலாம், இந்த மாதிரி ஆராய்ச்சிலேயே அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து மனுஷங்களை பற்றின அறிவு அவங்களுக்கு கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் அந்த சமவெளிகளில் வசிக்கிறாங்கள மக்கள், அவங்களுக்கு சிங்கத்தை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமவெளின்னா இப்போ நம்மலாம் வசிக்கிறோம்ல, சென்னை, விழுப்புரம் இப்படி வசிக்கிறோம்ல, அப்போ இவங்களுக்கு வந்து இந்த சிங்கத்தை பற்றி எனக்கு கவலை கிடையாது, பயம் கிடையாது. புலியை பற்றின பயம் கிடையாது, காட்டெருமையை பற்றின கவலை கிடையாது, யானையை பற்றின கவலை கிடையாது. யானை முட்டிருமோ, சிங்கம் கடிச்சிருமோ, கரடி வந்து கண்ணை பிடிங்கிருமோ அப்படிங்கிற அந்த கவலைகள் எதுவுமே இல்லாமல் மனுஷங்களை பற்றி தான் அவங்க எப்போவுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. மனுஷங்களை பற்றின அறிவு தான் இந்த சமவெளிகளில் வாழ்கிற மக்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் சமவெளிகளில் வாழ வேண்டும், அதுதான் எளிதான வாழ்க்கை. எளிதாக வாழ்வது தான் புத்திசாலித்தனமானது. உயரமான இடம், மலைகளில் வசிப்பது என்பது அது வந்து அந்த அளவுக்கு அது ஒரு சிரமமான வாழ்க்கை முறை. அதுவும் எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் நீங்கள் மலைகளில், கொடைக்கானலில், ஊட்டியில், ஏற்காடுலலாம் போய் நீங்கள் அங்கே ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என எப்போதுமே நிரந்தரமாக வாழணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய சிரமமாயிரும். ஏன்னா போர்வெல்லாம் கிடைக்காது. குளிரிலிருந்து உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்வீர்கள்? இப்போ வந்து போர்வை கிடைக்குது. 2040க்கு அப்புறம் நம்ம இங்கேருந்து, இந்த உலகத்துலேருந்து 2039லேருந்து 38ல் 30ல் 2030ல் கடையில் வாங்கின போர்வை இருக்கும். அந்த போர்வை எடுத்துகிட்டு தான் நீங்கள் எங்கே போவீங்க? 2040க்கு போவீங்க. அங்கெல்லாம் வந்து இந்த தொழிற்சாலைகள், போர்வையெல்லாம் கிடைக்காது, கடைகள்லாம் இருக்காது, பணமே இருக்காது. பணம் கொடுத்தா எதையும் வாங்க முடியாது, பணத்துக்கு மதிப்பே இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கேருந்து 2030-35லேருந்து எடுத்துகிட்டு போன போர்வை தான் நீங்கள் 2040க்கு கொண்டு போவீங்க. அந்த போர்வை எவ்வளோ நாளைக்கு வரும்? ஒரு 2060 வரைக்கும் வரும், 2070 வரைக்கும் வரும். அதன் பிறகு அந்த போர்வையை துவைக்கிறதுக்கு உங்களுக்கு சோப்பு கூட கிடைக்காது. ஆக நாரம், அதை போத்திட்டு படுத்தா நார ஆரம்பிச்சிடும். வெறும் வெந்நீரில் முக்கி, வெந்நீரில் கொதிக்க வச்சு அந்த துணிகளை அலசி காய போடுவீங்க. அது வந்து அழுக்கு போகாது, ஆனால் அதில் உள்ள கிருமிகள் வந்து கொஞ்சம் நீங்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு 2040க்கு பிறகு நீங்கள் மலைகளில், கடும் குளிர் நிறைந்த பகுதிகளில் வாழ்வீர்களே ஆனால் அது உங்களுக்கு மிகப்பெரிய போராட்டம். கண்டிப்பாக ரொம்ப சிரமப்படணும். வாழ்வதற்காகவே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எப்போ பார்த்தாலும் இந்த குளிரை பற்றி யோசிப்பீங்க. இந்த குளிர்லேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தான் யோசிப்பீங்க. குளிர்லேருந்து அந்த மாதிரி தான் யோசிச்சுட்ருப்பீங்க. ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வது ரொம்ப கஷ்டம். அதனால் எப்போவுமே வந்து மித வெப்பம் நிலவுகிற பகுதிகளை நோக்கி நகருங்கள். இந்த ஆஸ்திரேலியாவுக்கு போங்க, அது மாதிரி எங்கெல்லாம் ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்காவுக்கெல்லாம் போகலாம். ஆப்பிரிக்காவில் வசிக்கலாம். ஆப்பிரிக்கா பகுதி என்பது மனுஷங்க வாழ்வதற்கு ஏற்ற ஒரு பகுதி. அது மாதிரி இந்திய பகுதி, இந்தியாவிலே நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்கள தான் நம்ம வேறு எங்கேயாவது தான் அனுப்பணும், அந்த அளவுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆப்பிரிக்காவிலலாம் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனால் பெரிய கண்டம், அங்கே வந்து பெரிய கண்டம் அங்கே இருக்குது, பெரிய பகுதி நிலப்பரப்பு இருக்குது, அங்கெல்லாம் போங்க. அது மாதிரி ஆஸ்திரேலியா அற்புதமான மிகப்பெரிய பரப்பு, ஆனால் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க.
வெறும் 30 கோடி பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க வந்து ஒரு 300 கோடி பேர் வசிக்கலாம் தாராளமாக, அல்லது ஒரு 200 கோடி பேராக தாராளமாக வசிக்கலாம். அதனால் நமக்கு வந்து எப்போவும், அதாவது மித வெப்பம் நிலவுகிற இந்த ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, இந்தியா இது போன்ற பகுதிகளில் மட்டுமே மனுஷங்க வாழ்கிறது புத்திசாலித்தனமானது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, வெள்ளை மழை பொழிகின்றது, கொள்ளை நிலா அப்படின்ற மாதிரி காஷ்மீர் பனியை பார்த்து வாய் பொளந்து நான் காஷ்மீரில் தான் குடியிருக்க போகிறேன், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் காஷ்மீரில் தான் என்னுடைய வாழ்க்கை அமையும், என்னுடைய தலைமுறை என்னுடைய சந்ததியினர் காஷ்மீரில் தான் வசிப்பாங்க, பிற்காலங்களில் அவர்கள் எங்களுக்கு நன்றி சொல்வார்கள், ஏனென்றால் நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்த மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகிறது, இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு. அதனால் நாங்கள் வந்து அப்போ இருந்து நாங்கள் வந்து நான் வந்து என்னுடைய தலைமுறையினர் சந்ததியினர் வந்து காஷ்மீரில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குடிபெயர்ந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து எதிர்காலத்தில் உங்கள் தலைமுறையினர் உங்களை வந்து காரி துப்புவாங்க. உங்களுடைய அறிவு கூர்மையை பயன்படுத்தி அறிவு கூர்மையை நினச்சி காரி துப்புவாங்க. அதனால் வந்து நீங்கள் புத்திசாலியாக தான் நினச்சிக்கிட்டு குளிர் நிறைந்த பகுதிகளில் வசிக்காதீர்கள். இப்போவே மிதவெப்பம் நிறைந்த பகுதிக்கு குடியேறி விடுங்கள். அதாவது இந்தியா மாதிரி, அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு மாதிரி, அது மாதிரி ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா இது போன்ற நாடுகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே போய் குடியேறுங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப இந்த மாதிரி குளிர் ரஷ்யாவிலலாம் ரொம்ப குளிர் பனி பிரதேசம், அங்கெல்லாம் இருக்காதீங்க. எதிர்காலத்தில் இன்னும் அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம், வாழவே முடியாது. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு வாழ்வதற்கு எவ்வளோ அற்புதமான இடங்கள்லாம் இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுங்க, ஆப்பிரிக்காவுக்கு போயிடுங்க. போயிட்டு பாதுகாப்பாக உங்களுடைய எதிர்கால தலைமுறையினர் சிறப்பாக வாழ வேண்டும், சிரமம் இல்லாமல் வாழ வேண்டும். நான் எதிர்காலத்தை பற்றி யூகிச்சு பாருங்கள், நான் எப்படி சொல்கிறேன் அது மாதிரி யூகிச்சு பாருங்கள், என்ன நடக்கும். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, கேட்டு இல்லை அப்படியெல்லாம் இல்லை இப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது மறுப்பு கூட சொல்லி பாருங்கள், விவாதித்து பாருங்கள். வச்சு நான் சொல்கிறதுல நியாயம் இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எதிர்கால வாழ்க்கையை மாற்றுங்க. உங்கள் தலைமுறையினர் உங்களுக்கு நன்றி கூறுவார்கள்.